என்னது 650 ரூபாய்க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவா? சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு ஆர்டர் போட்டேன். அதுவும் அலுங்காம குலுங்காம வந்து சேர்ந்துருச்சு. அரக்க பறக்க பிரிச்சு உள்ள ப்ராடக்ட்டை பார்த்தேன். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. பரவாயில்ல, 650 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஷூ ரொம்ப லைட் வெயிட்டாகவும் அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியுமே இருந்துச்சு. போட்டு பார்த்தேன், நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. காலில் போட்ட மாதிரியே தெரில. சரி, பட் இருந்தாலும் இது மட்டும் நமக்கு போதுமா? ஓடி பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. லைட்டாக வார்ம் அப்லாம் பண்ணிட்டு பல நாள் கழிச்சு ஓட போகிறேன் இல்லையா, அதனால் அப்படியே வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கேமராமேனு, ஏன்னா இந்த மாதிரி நீ ஓடினா இந்த வருஷமே முடிஞ்சிடும், நீ ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக போனான்னு சொன்னார். அதான் என்னோட எக்ஸலரேட் வேகத்தை காமிச்சேன். எப்படி இது பார்த்தீங்களா? சும்மா மிரல விட்டுனா இதை விடவும் நான் வேகமாக ஓடுவேன். ஆனால் எடிட்டிங்கில் இவ்வளோ தான் ஸ்பீட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஷூவை போட்டுன்னு தாவறது, ஏறுறது, இறங்குறதுன்னு எல்லா வேலையும் பார்த்தேன். ஓரளவுக்கு ஷூ கம்ஃபர்டபுள் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதை பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிரிப் அந்த அளவுக்கு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோ தான். ஆனால் என்ன மாதிரி நார்மலாக வாக்கிங் ஜாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம்பா.